Hi friends, this is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க ரெகுலரான அப்டேட்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது TNAU அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும் போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா காலேஜஸ் வந்து செலக்ட் பண்ணணும். சரியா? இன்னமும் நீங்கள் TNAU அப்ளிகேஷன் ஃபார்ம் போடல அப்படின்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. சரியா? நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோமோ சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதாவது நீங்கள் உங்களை வந்து இப்போ வந்து ரவுண்ட் 1 கூப்பிட்றாங்க இல்லை ரவுண்ட் 2 கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது இப்போ நீங்கள் சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டீங்க பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரியா? அப்போ கூட நீங்கள் இந்த ட்ரிக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதனால் மறந்துடாதீங்க, இதை நல்லபடியாக கவனிங்க. இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான கவுன்சிலிங். ஓகேவா? பாதி தூரம் ஆன்லைன், பாதி தூரம் ஆஃப்லைன். அப்போ அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்கை நல்லபடியாக நீங்கள் A to Z நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. இப்போ நீங்கள் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கை அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போது கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 53 ஆப்ஷன் இருக்கும். சரியா? அதை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா ட்ராக் பண்ணி மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அதாவது மெயின் கேம்பஸ் TNAU மெயின் கேம்பஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் B.Sc Agriculture இருக்குது, B.Tech Agriculture இருக்குது. இந்த மாதிரி எல்லா கோர்சஸுமே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒவ்வொரு ஆப்ஷனில் இருக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அக்ரிகல்ச்சர் தான் நான் படிக்க போகிறேன், இல்லை நான் ஹார்டிகல்ச்சர் தான் படிக்க போகிறேன், இல்லை நான் B.Tech Agriculture தான் படிக்க போகிறேன், இல்லைன்னா நான் படித்தா கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்க போகிறேன், இல்லை எனக்கு நான் படித்தா அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, ஆனால் நான் அக்ரிகல்ச்சர் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் வரணும். நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. ஒன்று, நான் படித்தேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் படிக்க போகிறேன், இது ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். சரியா? செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் B.Sc Agriculture தான் படிக்க போகிறேன், அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட் காலேஜ் தான் சரி. ஓகேவா? தேர்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரொம்ப முக்கியமாக நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிக்க போகிறேன், அது வந்து தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை, ஆனால் நான் அக்ரிகல்ச்சர் படிக்கணும், அது B.Sc இருந்தாலும் சரி B.Tech இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. சரியா? இந்த 3 கேட்டகரியை நீங்கள் எந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சார் நான் வந்து அக்ரிகல்ச்சர் தான் நான் படிக்கணும், அது கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தான் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 11 12 ஆப்ஷன் இருக்குது. அந்த 12 ஆப்ஷன் அதாவது B.Sc சரியா அக்ரிகல்ச்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன், அதே தேர்ட் ஆப்ஷன். சரியா? இந்த அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துருங்க. B.Sc Agriculture ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் அதாவது கோயம்புத்தூர், நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் டாப் 10 கவர்மெண்ட் காலேஜ் எது அதை எப்படி ஆர்டர் பண்ணுறது. சரியா? அதே மாதிரி டாப் 10 ப்ரைவேட் காலேஜ் எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோ நான் கொடுக்குறேன். அப்போ B.Sc Agriculture நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சரியா அதாவது இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிள்ளிக்குளம், அதுக்கப்புறம் வந்து மதுரை, சரியா அதுக்கப்புறம் திருச்சி, இந்த மாதிரி ஆர்டரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் B.Sc அக்ரியை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துருங்க. ஓகேவா? B.Sc அக்ரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா B.Sc ஹார்டிகல்ச்சருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா B.Tech Agricultureக்கு நீங்கள் போகணும். இதை இதை சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு காலேஜ் வந்து அலாட் ஆகும். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும். அதுவே இல்லை சார் நான் அக்ரிகல்ச்சர் தான் நம்ம படிக்கணும், அதுதான் என்னோட எய்ம், அப்போ அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எப்படி சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா B.Sc Agriculture நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க கவர்மெண்ட் காலேஜை ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 11 ஆப்ஷன் வரும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா B.Sc Agriculture ப்ரைவேட் காலேஜ் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 22 காலேஜஸ் இருக்கு. சரியா? அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துடணும். ஓகேவா? அப்போ B.Sc Agriculture அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஹார்டிகல்ச்சர் போகணும். சரியா? ஹார்டிகல்ச்சர் கொடுத்துட்டு ஏன்னா ஹார்டிகல்ச்சர் மொத்தமே 4 காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா B.Tech Agriculture நீங்க என்ன பண்ணணும் போகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி இருக்க கோர்ஸ் நம்ம கொடுத்துடலாம். அப்போ இந்த ஆப்ஷன்லையும் நம்ம என்ன சொல்லி பார்த்தா சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸை தயவு செய்து நீங்க என்ன பண்ணுங்க, ஒருவேளை சார் நான் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கொடுத்துட்டேன்
அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், பிடெக் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி கொலாப்ஸ் பண்ணி நான் என்ன பார்த்தா கொடுத்துட்டேன் சார். ஆனால் நீங்கள் தயவு செய்து இந்த ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம். இதை வந்து மாற்றுறதுக்கு நமக்கு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்க சரியா. ஏன்னா நமக்கு வந்து அந்த கவுன்சிலிங் டைமில், அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 நம்ம கூப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் நமக்கு மாற்றுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை ஓகேவா. ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.